आता कोटे धावे मन, 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 तुझे चरण देखलिया, तुझे चरण देखलिया, गेला शीन गेला, गेला शीन गेला, गेला शीन गेला, तुझे चरण देखलिया, तुझे चरण देखलिया, गेला शीन गेला, गेला शीन गेला, गेला शीन गेला, अवघा झाला नंदू, अवघा झाला नंदू, अवघा झाला झाला नंदू, गेला शीन गेला, गेला शीन गेला, गेला शीन गेला, प्रेम रसे बैसली मिठी, प्रेम रसे बैसली मिठी, रसे बैसली मिठी, रसे बैसली मिठी, प्रेम रसे बैसली मिठी, प्रेम रसे बैसली मिठी, रसे बैसली मिठी, रसे बैसली मिठी, आवडीला मुखासी, आवडीला मुखासी, आवडीला मुखासी, आवडीला मुखासी, गेला शीन गेला, गेला शीन गेला, गेला शीन गेला, तुका म्हण आम्हा दोघे, 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 विठ्ठल घोगे खरे माप, विठ्ठल घोगे खरे माप, बघगे शीन गेला, बघगे शीन गेला, बघगे शीन गेला, विठ्ठल घोगे खरे माप, विठ्ठल घोगे खरे माप, बघगे शीन गेला, सीन गेला, शीन गेला, अवघा झाला नंदू, अवघा झाला नंदू, अवघा अवघा झाला नंदू, शीन गेला, शीन गेला, शीन गेला, शीन गेला. ராமகிருஷ்ண ஹரி. பூபாலியா அபங்கங்கள்ல ஆத்தா கோட்டே தாவே மன என்கின்ற அபங்கத்தினுடைய விவரணத்தை இன்னைக்கு சிரவணம் பண்ணுவோம்.
நேற்றுக்கு அத்தியாச்சரியமாக இருக்கக்கூடிய ஒரு அபங்கம். பாண்டுரங்கனுடைய தரிசனம் கிடைக்கல அப்படின்னு எப்படி கதறார் துகாராம் மகாராஜ். தன்னுடைய எக்ஸ்பெக்டேஷன் என்னது அப்படிங்கிறது பாண்டுரங்கன் எதிர தைரியமா வைக்கிறார். பாண்டுரங்கன் பண்ண வேண்டியதை பண்ணலே அப்படிங்கறதையும் தைரியமாக எடுத்து பாண்டுரங்கன் சொல்றார். அத பாண்டுரங்கன் கேட்டதும் உடனே பட்டு தன்னுடைய தரிசனத்தை துகாராம் மகாராஜ்க்கு கொடுக்காம எப்படிதான் இருக்க முடியும்? துகாராம் மகாராஜுடைய ஹிருதயத்தை சுகப்படுத்தணும் அப்படிங்கிறது தானே பாண்டுரங்கனுடைய எண்ணம். அதை எப்படி சுகப்படுத்தாம இருப்பான் பாண்டுரங்கன்? நிச்சயமா பாண்டுரங்கன் அந்த தர்சனத்தை கொடுத்திருப்பான். அது இதே பூபால்யா அபங்கத்துல இருக்கக்கூடிய இந்த அடுத்த அபங்கத்திலிருந்து தெரிய வருது. பாண்டுரங்கன் தர்சனம் கொடுத்துட்டான். இப்ப பாடுறார் துகாராம் மகாராஜ். கோலாகலமா பாடுறார், குதூகலமா பாடுறார். பாண்டுரங்கா ஆத்தா கோட்டே தாவே மன, ஆஹா உன் தர்சனம் கிடைச்சுடுத்துடா. இனிமே உன் தரிசனம் கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த மனசை எங்க ஓடி போறது நானும் தான் பாக்குறேன். ரொம்ப தேங்க்ஸ்டா பாண்டுரங்கா. நான் கேட்டதுக்கு நீ எனக்கு தரிசனம் கொடுத்துட்டியே, ஓடோடி வந்துட்டியே. எவ்வளவு அருமையா இருக்குடா உன் தரிசனம். இந்த தரிசனமும் கிடைச்சதுக்கு அப்புறம் இந்த மனசு எங்கேயாவது போகுமான்னு நினைமே. இந்த மனசுக்கு வேற எங்கேயாவது போகிறதுக்கு தைரியம் உண்டா? இந்த மனசுக்கு வேற எங்கேயாவது போகணும் அப்படின்னு வணங்குமா? இனிமே உன்ன தரிசனம் பண்ணதுக்கு அப்புறம் இனிமே எங்கும் போகாது. உன் சரணமே கதின்னு கடப்பேன். இனிமே ஆத்தா கோட்டே தாவே மன, நானும் தான் பார்க்கட்டும் இந்த மனசு எங்கதான் ஓடி போறது அப்படின்னு துகாராம் மகாராஜ் தன்னுடைய மனசுக்கே சேலஞ்சு கொடுக்கிறார். நீ எங்கதான் போற பார்க்கட்டும், தப்பா எனக்கு பாண்டுரங்கன் வந்துட்டான். எத்தனை அழகுது. தைரியமா பேசுறார் பாண்டுரங்க தன்னுடைய மனசு கிட்ட. நீ எங்கதான் போற பாக்கட்டுமே, இனிமே கோட்டே தாவே எங்கதான் ஓடி போ, உனக்கு ஓடி போறதே பழக்கம் இல்லவா? இனிமே எங்கேயாவது ஓடி போறியான்னு நான் பாக்கட்டும். ஏன் துஜே சரண தேக்கிலியா? பாண்டுரங்கா நான் ஏன் இப்படி சொல்றேன்னு தெரியுமா? என் மனசு இனிமே எங்க ஓடி போகாதுங்கிறது நீங்க தீர்மானம்ப்பா. மனசை பார்த்து பேசுற துகாராம் இப்ப பாண்டுரங்கன் கிட்ட திரும்பி பேசுறார். அத்த கோட்டை தாவே மன, இந்த மனசு இனிமே எங்க ஓடி போகும் பாண்டுரங்கா? நானும் அதட்டுற மாதிரி என் மனசு கிட்ட பேசினேன். நான் உங்ககிட்ட பேசுறேன். இப்போ நான் உங்ககிட்ட சொல்றேன், இனிமே இந்த மனசு எங்க போகுங்கிறேன். இது பாண்டுரங்க தர்சனம் பண்ணினதுனால ஒரு மதம் பிடிச்சு பேசுறாரோ? மதம் பிடிச்சு பேசல. இந்த மனசு இருக்கே, இந்த மனச தன்னுடைய மனசு அப்படிங்கிற அந்த மனசு மேல ஒரு சுவாமித்துவத்தை அறுத்து தள்ளி அந்த மனசை இன்னொரு கருவியாக பார்த்து பாண்டவனை பார்த்து சொல்றார், பாண்டவா நீ தர்சனம் கொடுத்தியா, இனிமீது ஓடி போகாதரா. என்ன இந்த மனசை நான் அடக்கணும்னு நினைச்சேன்னு வச்சுக்கோ, என்னால என்னைக்கு அடக்க முடியாது, என்கிட்ட அடங்காது. ஆனா என்னுடைய பிரார்த்தனைக்கு ஈடு கொடுத்து நீ எனக்கு தர்சனம் கொடுத்தாயே, இது தர்சனம் கொடுத்ததுக்கு அப்புறம் இனிமே இந்த மனசுக்கு அதுக்கே இங்கும் போகணும்னு தோண போறதில்ல. நான் அடக்கணும்னு நினைச்சு அடங்காது. ஆனா உன் சங்கல்பத்தை அடங்குமே. உன் சங்கல்பத்தை நீ எப்படி அடக்குவே? அப்படியே எனக்கு தரிசனம் கொடுத்துட்ட, கொடுத்த தரிசனத்தை அந்த மனசு அங்கேயே அப்படி சிக்கிண்டாச்சு உன் சரணத்துல. துஜே சரண தேக்கிலியா? நான் கூட உங்ககிட்ட பார்த்து பேசிட்டு இருக்கேன், ஆனா என் மனசு இன்னும் உன் சரணத்தை விட்டு வரல. எப்பேற்பட்ட பாவம் அது. தேனில போய் ஒரு தேனி மாட்டின்ற மாதிரி இருக்கு, அதுகிட்ட மீண்டும் வரதுக்கே முடியலையே. அது போல உன்னுடைய சரணத்தை கிட்ட ஈடுபட்ட இந்த மனசுக்கு அதுல இருந்து அதுக்கு மீண்டும் வரத்துக்கு தெரியாம அப்படியே இருக்கு அப்படின்னு துகாராம் மகாராஜ் பாண்டவனை பார்த்து டைரக்டா பேசுறார். பாக கேலா ஷீண கேலா, இன்னி வரையிலும் எந்த ஒரு க்ஷீணத்தை நான் அனுபவிச்சுட்டு இருந்தேனோ அந்த க்ஷீணம் என்னை விட்டு ஓடியே போயிடுச்சு. உன்னிடத்துல சம்சரிக்க முடியாம இருக்கக்கூடிய எந்த ஒரு பாக்கியமாக என்னிடத்தை குடி கொண்டிருந்ததோ, அந்த பாக்கியம் நான் சொல்றது அது துர்பாகியம். அது
என்னை விட்டு ஓடி போயிடுது. பாககேலா. இங்க பாக்யம் அப்படிங்கிறது வந்து ஃபார்ச்சூன் அப்படிங்கிறது மாத்திரம் இல்லாம டெஸ்டினி அப்படின்னு எடுத்துக்கணும். ஒன்னிடத்துல நான் பழக முடியாம இருக்கக்கூடிய ஒரு டெஸ்டினி இனிமே கிடையாது. கேலா, பாககேலா, அந்த பாக் இனிமே எனக்கு கிடையாது. க்ஷீணகேலா, ஒன்ன நான் தரிசனம் பண்ணாம இருந்ததுனால எப்பேற்பட்ட ஒரு க்ஷீணம் நான் அடைஞ்சிருந்தேனோ அந்த க்ஷீணமும் என்னை விட்டு ஓடியே எடுத்து. இப்போ என் மனசு ஆனந்தமயமா இருக்கு. ஆனந்தமயமாக இருக்க என்னுடைய ஹிருதயத்தை நான் எங்க சுத்தி பார்த்தாலும் எல்லா இடத்திலும் இன்னைக்கு ஆனந்தமே தான் தெரியறது. ஆனந்தத்தை தவிர இன்னைக்கு வேற எந்த அனுபவம் வரல. அவகாஜாலி ஆனந்தம். எங்க பார்த்தாலும் ஆனந்தம், யார பார்த்தாலும் ஆனந்தம், எந்த நேரமும் ஆனந்தம். அருமையாக இருக்கக்கூடிய இந்த அனுபவம் பாண்டுரங்கா. இப்போ ஆனந்தம் 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 ஆனந்தம், எங்க பார்த்தாலும் ஆனந்தமா இருக்கு. அது மாத்திரம் இல்ல, என்னுடைய ஹிருதயத்துல ஊத்து மாதிரி பிரேமரசம் வர ஆரம்பிச்சு. பிரேமரசம் அப்படிங்கிறது எவ்வளவு துர்லபமானது, லேசில கிடைக்குமா? அது எப்பேற்பட்ட பாக்கியமோ தெரியல. பிரேமரசம் எனக்கு கை கட்டி எடுத்து, பிரேமரசே பைசிலி மிட்டி. எனக்கு உள்ளங்கை நெல்லிக்காய் போல பிரேமரசம் இருக்கு. இப்போ பைசிலி மிட்டி பிரேமரசமே என்ன வந்து நெருக்க கட்டிண்டு ஆலிங்கனம் பண்ணிட்ட மாதிரி இருக்கு எனக்கு பாண்டுரங்கா. மிட்டி அப்படிங்கிறது ஆலிங்கனம்னு ஒரு அர்த்தம், நம்ம கைக்குள்ள அடங்கி இருக்கிறதுங்கிறது அர்த்தம். பிரேமரசம் என்ன அப்படியே சூழ்ந்து நுடுச்சு. எங்க பார்த்தாலும் பிரேமரசமா இருக்கு, எங்க பார்த்தாலும் ஆனந்தமா இருக்கு. ஒரு பிரம்மானந்த அனுபவத்தை அனுபவிச்சுட்டு இருக்காரு இப்ப துக்காராம் மகாராஜ் இந்த அபங்கத்தை பாடும் பொழுது. என் வாயை நான் திறந்தேன்னா அந்த பிரேமரசம் இருக்கே என் வாயில வந்து அப்படியே அங்கேருந்து வழிபட்டு வருது, அடங்க முடியாம வெளியில வருது அந்த பிரேமரசம். ஒரு அபங்கம் பாடி முடிக்கிறேன், அந்த அபங்கம் பாடி முடிக்கிறதுக்குள்ள அடுத்த பங்கம் வந்துடுத்து, அதுக்கப்புறம் அடுத்த பங்கம் வந்துடுத்து, அதுக்கப்புறம் அடுத்த அபங்கம். ஒவ்வொரு அபங்கமும் பிரேமரசத்தை தோஞ்சு 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 வருது, சொட்ட சொட்ட பிரேமரசமா வருது ஒரு அபங்கமும். பண்றங்க ஆஹா என்ன ஆச்சரியம், என்ன ஆச்சரியம் அப்படின்னு இது தன்னிடத்தை நடக்கிறத பார்த்து தானே ரசிக்கவும் ரசிச்சுக்கிறார் துக்காராம் மகாராஜ். இதெல்லாம் உன் கிருபை தானே. ஒரு சமுத்திர கரையில போய் நின்னுண்டு அந்த சமுத்திரத்தை பார்த்தோம்னா எப்படி இருக்கு? அலை மேல அலை, அலை மேல அலை, அலை மேல அலை ஓயாம வருதே. சின்ன இலை, சின்ன இலைக்கு அப்புறம் ஒரு பெரிய அலை, பெரிய இலைக்கு அப்புறம் சின்ன இலை, அப்படி அந்த அலைக்கு மேல அலை வந்துட்டே இருக்கு. இப்படி நதி சமுத்திர கரையில இருந்து இருக்கும்பொழுது இந்த அலைகளை பார்க்கிறோமே, அதே இந்த சமுத்திரத்துக்கு நடுவில் போய் பார்த்தோம்னா சாந்தமா இருக்கும். அதுபோல என்னுடைய ஹிருதயமாக இருக்கக்கூடிய சமுத்திரம் சாந்தமா ஆனந்தத்துல இருந்துருக்கு. ஆனா என்னுடைய ஹிருதயத்துல இருக்கக்கூடிய சமுத்திர கரையாக இருக்க என்னுடைய வாய் இருக்கே, அந்த வாயில அலைக்கு மேல அலையா, அலைக்கு மேல அலையா கீர்த்தனங்கள், அபங்கங்களும் நாமங்களும் வருது. ஆவடி லாட்டி முகாசி. லாட்டினா அலை, அலைக்கு மேல அலை. அவ ஹிருதயம்தான் சமுத்திரமாக இருக்கு, சாந்தமா. அந்த சாந்தமாக இருக்கக்கூடிய சமுத்திரத்துக்கு கரை அவருடைய முகமாக இருக்கு. அந்த கரையில வந்து எப்படி வந்து அலைக்கு மேல அலையா கரையை வந்து அடிக்குமோ, துக்காராம் மகாராஜ்க்கு தன்னை அடக்கிக்க முடியல, தன்னை நிறுத்திக்க முடியல. அலைக்கு மேல அலையா புங்கானு புங்கமா பிரேம பாவமும் அபங்கங்களும் கீர்த்தனங்களும் நாமங்களும் வந்து குவியறது அவர் வாயில. இதுக்கு முன்னாடி இருக்கிற அபங்கத்தை என்ன கேட்டார், இப்ப அவருக்கு என்ன கிடைச்சிருத்து பாருங்க. பாண்டுரங்கா, இததான் நான் விரும்பினேன்டா, இததான் நான் விரும்பினேன், இதுதான் வேணும். கரேமா அப்ப நல்ல வேளையா கிருபை பண்ணி எனக்கு இந்த அனுபவத்தை நீ கொடுத்த துக்காமனே. என்ன மாதிரி இருக்கக்கூடியவன், ஆமா ஜோகே. ஜோகே அப்படிங்கிறது பக்தன், ஜோகி
யோகி ஜோகே இதெல்லாம் ஒண்ணுதான். பக்தனும் ஒரு யோகி தானே. பக்தியே ஒரு பக்தி யோகம் அப்படின்னா ஒரு பக்தனும் ஒரு பக்த யோகியா தானே இருக்கணும். அப்பேற்பட்ட யோகியாக இருக்கக்கூடிய எனக்கு விட்டல கோகே கரே மாப. கரே மாப, கரேனா உண்மையான சத்தியமான சாஸ்வதமான சரியான. மாப்ப அப்படிங்கிறது அளந்து கொடுக்கிறது. எனக்கு எது வேணுமோ அது நீதானே கொடுப்ப. எவ்வளவு வேணுமோ அதுவும் நீதானே கொடுப்ப. எப்படி கொடுத்தா எனக்கும் ருச்சிக்குமோ உனக்கும் ருச்சிக்குமோ நீதானே கொடுப்ப. அப்போ இதெல்லாம் பண்ணி வைக்கிறது நீதானே பாண்டுருங்க. விட்டல கோகே, விட்டலன் தான் இதெல்லாம் பண்றான். கரே மாப்ப, சரிக்கு சரியா எப்படி இருக்கணுமோ அப்படி கரெக்டா அளந்து அளந்து அப்பப்போ எனக்கு இந்த பிரேமானுபவத்தை நீ தரையே பாண்டுருங்கா. இதுக்கு நான் உனக்கு என்ன கைமாறு பண்ண முடியும்னு சொல்லு. இதுக்கு எந்த கைமாறும் கிடையாது. அதனால இதுக்கு ஒரே ஒரு கைமாறுதான். ஹே பாண்டுரங்கா, எனக்கு நீ கிருபை பண்ணினாயே அப்படின்னு